ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்ரீவாரி மெட்டு என்ற ஒரு பாதையை அமைத்து கொடுத்துருக்கிறார்கள். இது எவ்வளோ நாளாக இருக்குன்னு தெரியாது. எனக்கு சமீபத்தில் தெரிஞ்சது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நேற்றுக்கு கிடைச்சது. 25 பிப்ரவரி அன்றைக்கி எனக்கு கிடைச்சது. நாங்கள் போகிறதுக்கு 6 மணியிலிருந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு காட் செக்ஷனுங்கிறதுனால ஐ திங்க் ஈவினிங் ஒரு டயத்தில் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. டிக்கெட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நம்ம கம்ப்யூட்டரைஸ்டு தர்ஷன் டிக்கெட் இருந்ததுன்னா அங்கே காமிச்சிட்டு நம்ம மாட்டை நடந்து மேலே போயிடலாம். அங்கே நடந்து போகும்போது அந்த ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் போகணுன்னா நம்ம அங்கே இருந்து டோக்கன் வாங்கிட்டு போகணும். எந்த டைமுக்கு டோக்கன் கொடுத்தாலும் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், நடந்து போயிடுங்க மேலே. அங்கே போயிட்டு அந்த டிக்கெட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அலிப்பிரியிலேருந்து இது 18 கிலோமீட்டர் நான் சொன்ன மாதிரி ஸ்ரீனிவாச மங்காபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இந்த ஸ்ரீவாரி மெட்டு பாதை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 400-500 படிகளுக்கு மேலே நமக்கு வந்து ஜூஸ் டெட்ராபேக்கில் கிடைக்கிறது. அதே மாதிரி தண்ணி, நார்மல் வாட்டர், டேப் வாட்டர் வந்து அற்புதமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு 500 படிக்கு ஒரு இடத்துல ஒரு டாய்லெட்ஸ், ஜென்ரல் டாய்லெட்ஸ்லாம் கட்டி கொடுத்து, கழிவறைகள் கட்டி கொடுத்துருக்காங்க. ஷேடு இருக்குது. இது வந்து ஒரு அளப்பரிய ஒரு ஆனந்தமான ஒரு அனுபவமாக எங்களுக்கு ஏற்பட்டது. என்னோட இது நார்மலாக வாக் பண்ண முடியவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் போயிடலாம். கொஞ்சம் முடியாதவங்க அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி நடந்து போகிறவங்களா இருந்தால் ஒரு 1.5லேருந்து 2 மணி நேரத்தில் நிச்சயமாக போயிடலாம். இது வந்து நினச்சே பார்க்க முடியலங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் வந்து அந்த பெரிய பாதையை அலிப்பிரியிலேருந்து போயிருக்கேன். கிட்ட ஒரு சமயம் வந்து 2.5 மணி நேரத்தில் போயிருக்கேன், 3.5 மணி நேரம் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க 5 மணி நேரம் போனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் போய் ஒரு மணி நேரத்தில் இங்கே 2388 படிகளில் நம்ம திருமலா மேலே போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் கிடைக்கிறதுங்கிறத உங்கள் எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக நான் இந்த எஃபர்ட் எடுத்திருக்கேன். இதில் வீடியோ மிஸ்டேக், என்னோட பேச்சில் சில மிஸ்டேக்ஸு, அப்புறம் எடிட்டிங் மிஸ்டேக்ஸ் எதுவும் இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிருக்கீங்க. த இன்டென்ஷன் இஸ் டு கம்யூனிகேட் தட் யூ கேன் ரீச் திருமலா பை வாக் கிளைம்பிங் த ஹில்ஸ் of just 2388 steps. Om Namo Venkateshaya. அலிப்பிரியிலேருந்து நம்ம நார்மலாக நடந்து போவோம். இது ஸ்ரீனிவாச மங்காபுரம் என்ற இடத்துலேருந்து நடந்து போகக்கூடிய ஒரு பாதை. அங்கே பார்த்தீங்கன்னா அது லைட்ஸ் தெரியறது. அது வழியாக இது பார்க்குறது வந்து நார்மல் காளிகோபுரம் அந்த ஏரியா. This is the starting point of the foothills. இது வழியாக தான் கிளைம் பண்ணுறோம். இது எனக்கு இது புது பாதை. அப்போ படி ஏறுற படி. லெட்ஸ் ஸ்டார்ட். லைனில் இருந்து நம்ம இப்படி தான் போகிறோம். இந்த லைனில் இருந்து ஃப்ரீ தர்ஷன் போகணும்னா அங்கே ஒரு டோக்கன் வாங்கி இங்கே ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு வரணும். சப்போஸ் வி ஆல் ஹாவ் ஆன்லைன் புக்கிங் இருந்ததுன்னா நம்மகிட்ட சைடில் இந்த படிகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து படிகள் வந்துட்டுருக்கு. ஐ பிலீவ் போக போக இந்த ஸ்பேஸ் வில் கெட் ரெடியூஸ்ட். ஓம் நமோ நாராயணா. இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்க்கும்போது இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்டிங் மண்டபம் வச்சுருக்காங்க. 420ங்கிற நம்பரில் வச்சுருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. ஆஃப்டர் ஒன் 800 ஸ்டெப்ஸ், அந்த ஒரு ஸ்டீப் ஸ்டெப்ஸ்
ஸ்டார்ட் ஆகுது. ஓம் நமோ நாராயணா. வழியில் எதுவும் கடைகள் எதுவும் கிடையாது. பட் we could see people taking water bottles எல்லாம் பார்க்குறோம். ஓம் நமோ நாராயணா. தூரம் கிட்ட வந்துட்டோம். இப்போது அங்கே பார்க்குறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டீப் எப்படி போகுதுன்னு பாருங்கள். அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஓம் நமோ வெங்கடேஸ்வராய. கிட்டத்தட்ட 1800க்கு வரோம். ஒரு 1000 ஸ்டெப்ஸுக்கு அப்புறமா டெட்ரா பேக்கில் ஜூஸஸ் இருக்கிறான். பீப்புள் ஹூ ஆர் கிளீனிங் இந்த படியை சுத்தம் பண்ணிகிட்டே இருக்காங்க. can see that. நம்ம கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1900 படிக்கிட்ட இருக்கோம். 18 கவர் பண்ணிட்டோம். ஆஃப்டர் 1000 இந்த மாதிரி சில கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி விற்கிறாங்க. டெட்ரா பேக், சாக்லேட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது. குட் ஸ்டெப்ஸ். ஓம் நமோ வெங்கடேஸ்வராய நமஹ. அப்சல்யூட்லி ஈஸி கோர்ஸ் ஆஃப் கிளைம்பிங் தான். சில பேர் சொல்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லைன்னு நான் சொல்வேன். ஜென்ரலாக ஹெல்த் ஃபிட்னஸ் இருக்கிறவங்க ஒரு 1 ஹவர்லேயே போயிடலாம் உங்களுக்கு. இல்லைன்னா ஒரு 2 hours எடுக்கும். ஸோ you can see the board. We are near 2000. ஓம் நமோ வெங்கடேஸ்வராய. சர்வே ஜனா சுக்கினோ பவந்து. எல்லாருக்கும் வேண்டிக் கொண்டு திருமலா இருக்கேன். நெவர் எவர் தாட் தட் வி குட் டூ இட் இன் 2388 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ரிப் ஸ்ரீனிவாச மங்காபுரம் வழியாக வந்து ஏறியிருக்கோம். எல்லோரும் ஈஸியாக வரலாம். 1 மணி நேரம் அப்படின்னு ஜென்ரலாக போயிடலாம். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா ஒரு 2 hours மேலே ஏறலாம்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்து வெங்கடேஸ்வரரை, லார்ட் பாலாஜியை தரிசனம் பண்ணுங்கள். ஓம் நமோ வெங்கடேஸ்வராய. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஓம் நமோ வெங்கடேஸ்வராய. நடந்து வந்துட்டோம். 2388 ஸ்டெப்ஸு. ரொம்ப அமக்கலமாக இருந்தது. நார்மலாக ஒரு 1 ஹவரில் வந்துடலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு வந்தோன்னா ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 ஹவர்ஸில் வந்துடலாம். நிறைய கடைகள் நடுவில் இருக்குது. ஒரு 500-600 ஸ்டெப்ஸுக்கு அப்புறமா எல்லோரும் வந்து கண்டிப்பாக தரிசனம் பண்ணுவோம்.